விடுங்க விடுங்கன்னு சொல்லி கதற அந்த கதறல் சாதாரணமானதல்ல. பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுடைய இதய குமுறலை கொட்டிய ஒரு நாளாக அந்த பொள்ளாச்சியில் 2019ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் அந்த பாலியல் வழக்கில், அதாவது பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்தப்பட்ட ஒரு மாணவி, அவருடைய சகோதரர் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை அன்றைக்கு புகார் மனுவை கொடுத்தார்கள். அந்த புகார் மனு கொடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓரிரு மாதங்கள் கழித்து உடனடியாக அந்த பகுதியில் பார் நாகராஜன் என்பவர் அந்த புகார் மனு கொடுத்த அந்த வாலிபருடைய, அந்த பெண்ணுடைய சகோதரரை மிகப்பெரிய அளவில் தாக்கி அந்த புகாரை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி அதற்குண்டான பெருமுயற்சிகள் எடுத்தார்கள். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு திருநாவுக்கரசு காலதாமதமாக கைது பண்ணாங்க. அதே மாதிரி ரிஸ்வந்த், சபரிராஜன் உள்ளிட்ட, வசந்த் உள்ளிட்ட ஒரு 3 பேரை உடனடியாக கைது பண்ணாங்க. இன்றைக்கு சுமார் 5 பேர் சேலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த 6ஆம் தேதி அன்று சிபிஐ, மத்திய புலனாய்வுத்துறை அருளானந்தம் உள்ளிட்ட 3 பேரை சிபிஐ கைது செய்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கை கையில் எடுத்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசாரணைகளை ஆரம்பித்த நேரத்தில் கடந்த 2 ஆண்டு காலதாமதத்திற்கு பிறகு இன்றைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அந்த அருளானந்தம் என்ற ஒருவரும், அதே போல் அவரோடு 2 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அருளானந்தம் என்பவர் அதிமுகவுடைய இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த, அதிமுகவை சேர்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அருளானந்தம் பொள்ளாச்சி நகரத்தினுடைய மாணவரணியினுடைய அமைப்பாளராக இருக்கிறார், செயலாளராக இருக்கிறார். அதாவது அதிமுகவை சேர்ந்த பிரமுகர் என்பது அனைவருக்குமே, அவர் மட்டும் இல்லைங்க. இந்த பார் நாகராஜன் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூடவே அவர் படம் எடுத்திருந்தாங்க. அவர் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த சகோதரரை அடித்தவர். அவர் முதலமைச்சர் கூடவே படம் எடுத்திருந்தார். ஒட்டுமொத்தமாக பொள்ளாச்சி பாலியல் குற்றம் என்பது அதிமுக அதற்கு அந்த குற்றங்களுக்கு பின்புலமாக இருந்திருப்பது அப்பட்டமாக தெரிய வருகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை மறைக்கின்ற வகையில் அதிமுகவினுடைய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது.